உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். அதாவது ஆண்டவருடைய வசனம் வந்து இப்போது ஆண்டவர் வந்து சுகப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குன்னா அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணோம், சும்மா அப்படி படிச்சுட்டு அப்படி போயிட்டா நம்மளுக்கு சுகம் கிடைச்சிடாது. அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், ஐஸ்வர்யம் தராரு, நமக்கு வேதனையை இது பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சும்மா அப்படி அவர் படிச்சுட்டா ஓகே, அது நம்மளுக்கு வேலை செய்யணும் இல்லை. இப்போது டாக்டர்கிட்ட போகணுன்னா என்ன பண்ணுறோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தலைவலியோ ஜுரமோ இருந்துச்சுன்னா 3 நாள் கொடுக்குறாங்களா மாத்திரை, காலையில் மத்தியானம் சாயந்தரம் இல்லைன்னா காலையில் நைட்டு அந்த மாதிரி 3 நேரம் கொடுப்பாங்க. காலையில் அந்த மாத்திரையை அந்த 3 நாள் கோர்ஸ் சாப்பிடணும். அப்போ டாக்டர் கொடுக்குற மாத்திரையை நம்ம 3 நாள் சாப்பிடணும். ஆனால் ஆண்டவரோட வசனம் இருக்குது பாருங்கள், அது மாத்திரை அது எல்லாம் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்டு. ஒன்று கிட்னி போகும், நிறைய சாப்பிட்டா மாத்திரை என்ன ஆகும், கிட்னி போகும். டயபெட்டிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, ரொம்ப நாள் டயபெட்டிக் மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா கிட்னியில் பிரச்சனை வந்துருங்கிறாங்க, வேறு ஏதாவது ஹார்ட்டில் பிரச்சனை வந்துருங்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ஆண்டவருடைய வசனம் இருக்குது பாருங்கள், அது மருந்து மாதிரி. நமக்கு கர்த்தர் வந்து நமக்கு அவர் நம்மளை சுகமாக்குற தேவன். யெகோவா ராஃபா. நீங்களே சொல்லுங்கள், உங்கள் இந்த பேரை கற்றுக்குங்க, யெகோவா ராஃபா. சொல்லுங்கள், யெகோவா ராஃபா. ஆண்டவர் வந்து எல்லாமே அவர் செய்வார். ஒரு பைபிளில் நிறைய கதைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஒரு கதை அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக வந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சொல்லலாம். இப்போது யெகோவா ராஃபா அப்படின்னு ஒரு கடவுளுக்கு பேர், ஒரு கடவுள் தான், அவரோட பேர் யெகோவா ராஃபான்னா சுகம் அளிக்கும் தேவன். என்னது? சுகம் தரும் தேவன். அப்போது உங்களுக்கு சுகம் வேணும்னா யாரை கூப்பிடணும், என்ன பேரை சொல்லணும்? ஒரு ஆண்டவர் தான், யெகோவா தேவன் ஒருத்தர் தான். ஆனால் அந்த நேரம் அவர் உங்களுக்கு என்னவா வெளிப்படுறாரு, யெகோவா ராஃபாவை வெளிப்படுறாரு. எனக்கு சுகம் தரும் தேவன். ஹல்லேலூயா. நான் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து மரணப்படுக்கையில் போய் அவ்வளோதான். ஒரு பாஸ்டர்லாம் வந்து ப்ராஃபஸியே பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். சிஸ்டரை வந்து காஃபினில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, முடிஞ்சு போச்சு கதை, அவ்வளோதான். அப்போ என் பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க. என் பொண்ணுக்கு 1 வயசு, பையனுக்கு 2 வயசு, அந்த மாதிரி 3 வயசு அந்த மாதிரி. அப்போது எல்லாம் வந்து நாங்களாம் ரொம்ப கலங்கிட்டோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னென்னா, அவர் வந்து என்னை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன். அவர் சொன்ன மாதிரி நான் மறிச்சிருந்தா மேபி 25-30 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரினா ஆமாம் 30 இயர்ஸ் ஆயிருக்கும். அப்போ அந்த டைமில் அப்போது ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில் அவர் என்னவா இருந்தார், யெகோவா என்னவா இருந்தார் சொல்லுங்கள் பார்ப்போம். யெகோவா ராஃபா. யெகோவா ராஃபா, சுகமளிக்கும் தேவன். உங்களுக்கு டெய்லி சப்போஸ் தலைவலி, வயிற்று வலி, எந்த வலி வந்தாலும் யெகோவா ராஃபா, எனக்கு நீங்கள் சுகம் தரும் தேவன், நீங்கள் எனக்கு சுகத்தை தாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நேரம் மருந்து சாப்பிட்டா பத்தாது. என்ன பண்ணோம், இரவும் பகலும் உந்தன் வசனம் தியானிக்கிறோம். இரவும் பகலும் சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் வந்து யெகோவா ராஃபாவை. நம்ம வாய் திறந்து கத்தி கலாட்டா பண்ண வேண்டியா, மனசுக்குள்ளே யெகோவா ராஃபா எனக்கு சுகம் தந்து, இந்த தலைவலியிலேருந்து எனக்கு சுகத்தை கொடுத்தீங்க, எனக்கு இந்த வயிற்று வலியிலேருந்து சுகத்தை கொடுத்தீங்க, எனக்கு இந்த உடல் வலியிலேருந்து, உடல் வலிக்கு தலைவலி அதுக்கு மட்டும் இல்லை, எய்ட்ஸ் கேன்சர்னாலும் அதே யெகோவா ராஃபா தான். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அதை விட பெரிய தேவன் நம்மளோட தேவன். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் வந்து தைரியமாக யெகோவா ராஃபா எனக்கு சுகம் தரும். இன்றைக்கி ஒரு பேரை கற்றுக்கிட்டீங்க, அடுத்த வாரம் இன்னொரு பேர் சொல்லித்தரேன். யெகோவா ராஃபா. இன்றைக்கி என்ன சொல்லுங்கள், யாரா இன்றைக்கி துதிக்க வந்திருக்கீங்க? யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. சுகம் தரும் தேவன். அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு மருந்து கொடுத்தா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல, ஏதாவது ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ல. இந்த வாரத்தில் எப்படி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வலி வரும், இல்லை ஏதாவது பிரச்சனை வரும் உடம்புல, அப்போது சொல்லி பாருங்கள், யெகோவா ராஃபா எனக்கு சுகம் தரும் தேவன், நீங்கள் எனக்கு எந்த வியாதியோ எந்த பிரச்சனையோ என்ன தொடாது, எனக்கு சுகம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, கொடுக்க போறீங்கல்ல, கொடுத்துட்டீங்க. ஏன்னா சிலுவையில் அவர் கம்ப்ளீட்டாக அவரோட ரத்தத்தெல்லாம் சிந்தி அவர் நமக்காக மரிச்சிட்டார். அப்போது நமக்கு எல்லாம் கிடச்சிடுச்சு, அதை நம்ம எடுத்துக்கணும். அவ்வளோதான். கடையில் இருக்குது, போய் வாங்கணும், எல்லாமே இருக்குது. இனிமேல் நீ இப்போ கத்திரிக்காய் வாங்க போனால் அதுக்கப்புறம் விதையை போட்டு செடியை முளைக்க வச்சு கத்திரிக்காய் வெட்டி தருவாங்களா? அப்படி இல்லைல்ல, இருக்குது கத்திரிக்காய், போய் வாங்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஆண்டவர் எல்லாம் நமக்காக வச்சுருக்காரு. அந்த சிலுவையை நம்பணும். ஆமாம், ஆண்டவர் எனக்காக மரிச்சார், இந்த சுகம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இன்றைக்கி நீங்கள் ஒரு புது நாமத்தை, ஆண்டவர் நாமத்துக்கு மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனே சுவை பணிந்து தொழுவோம்.
எப்போ தோன்றுறாருன்னே தெரியும். நிறைய பேர் கேட்பாங்க, கடவுள் ஒருத்தர் இருக்காரா, அப்போ கடவுளை யார் படைச்சதுன்னு. அப்போ கடவுள் அவர் இருந்தார், அவ்வளோதான். நிறைய ரொம்ப போட்டு குழப்ப ஆரம்பித்தோன்னா அது வந்து நமக்கு இதாகாது. ஆனால் அவர் முதல்ல ஆதி காலத்துலேருந்தே அவர் இருக்கிறார். ஆதியும் அந்தமும் அவர் கடைசி வரைக்கும் இருப்பார், நித்திய காலம். அதாவது இப்போது நம்ம வாழ்கிற வாழ்க்கை பைபிளில் சொன்னபடி நான் சொல்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பைபிளில் பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப பலத்தின் மீது ரொம்ப இது வாழ்ந்தான்னா இப்போ எத்தனை வருஷம் வாழ்கிறதுக்கு நம்ம கேட்குறோம்? 100 வருஷம், 108 வருஷம் அப்படி இல்லையா? அதாவது 120 வருஷம் வாழ்வாங்களாம். 120 வருஷம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ 120 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷன் எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. எல்லாருமே நம்ம இங்கே வாழ்கிற ஒரு 60 வருஷம், நமக்கு தெரிஞ்சு நம்ம நல்லா வாழ்கிற வாழ்க்கை 50 வருஷம். 20 வயசுக்கு மேலே தான் நம்மளுக்கு நினைவே புரியுது. ஒரு 50 வயசு 60 வயசு 70 வயசு வரைக்கும் நமக்கு தெரியுது. ஆனால் அந்த கொஞ்ச நாள்ல எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ பொறாமைகள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ சண்டை, பக்கத்தில் வீட்டில் சண்டை. ஆனால் இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது. நம்ம இங்கே தேவையில்லாமல் தான் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, ஆண்டவரோட வாழ்க்கை. நம்மளை படைச்சார் பார்த்தீங்களா, அந்த அவரோட நம்ம நித்தியமாக இருக்கணும்னா இந்த வாழ்க்கையை இது நமக்கு ப்ரிப்பரேஷன் டைம். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம படிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நித்தியமாக வாழணுன்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம இப்போவே அன்பாக இருக்க பழகிக்கணும். மற்றவங்க கூட சண்டை போடாமல், மற்றவங்க கூட என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு வேதனை கொடுக்காம, நம்மளே நம்ம வேதனைப்படுத்திக்காமல், அந்த மாதிரி நம்ம எல்லாமே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம நித்தியமாக போய் இருக்கும்போது அது வந்து நமக்கு ஆண்டவரோட நம்ம போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போது நிறைய பேர் என்கிட்ட, நான் ஹிந்துவிலேருந்து தான் வந்தேன், காலேஜ் படிக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். அப்போது அவங்க வந்து ஒரு என்னோடய கிளாஸ்மேட், என் கூட படிக்கிற ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்குறாரு, ஏன் நம்ம ஊரில் இல்லாத கடவுளை உனக்கு வெளிநாட்டு கடவுளுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்டார். அப்போது நான் சொன்னேன், எனக்கு அப்போ பதில் சொல்ல தெரியல, ஏன்னா நான் அப்போ தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ கேட்டாலும் எனக்கு சொல்ல தெரியாது. வெளிநாட்டு கடவுள் நீங்கள் சொல்கிறீங்க, வெளிநாட்டு கடவுள் இல்லை, அவர் தான் உலகத்தையே படைத்த கடவுள். நீங்கள் அதை வெளிநாட்டு கடவுளை ஆக்கிட்டீங்க, அவ்வளோதான். அவர் இறங்கி வந்தது வந்து இஸ்ரவேல் ஜனங்க. இப்போ ஒரு பைபிளில் ஒரு கதை என்ன போட்டிருக்குன்னா, ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு அம்மா வராங்க, அவங்க பக்கத்து ஊர் அம்மா. இஸ்ரேல் ஜனங்களுக்காக, இஸ்ரேவேல் இருக்கு இல்லையா, இப்போ நிறைய சண்டைலாம் நடக்குது, அந்த ஜனங்களை மீட்கிறதுக்குன்னு வந்தேன்னு தான் அவர் பைபிளில் போட்டுருந்துச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த அம்மா சொல்கிறாங்க, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, என் பெண் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அந்த அம்மா. அப்போது வந்து அவர் கவனிக்காத மாதிரி இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அவங்க துரத்துறாங்க, அவங்க கூட இருக்கவங்களாம் துரத்துறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக வரலம்மா, குழந்தைக்கு நினைட்டு வந்திருக்கேன். பிரெட்டுன்னா அப்போன்னு சொல்லுவாங்க. அப்போன்னா என்னது? நான் இப்போ என்ன பேர் சொன்னேன்? ஆண்டவரோட பேர் என்ன சொன்னேன்? ஆண்டவரோட பேர் ஒன்று சொன்னேன் உங்ககிட்ட. யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. யெகோவா ராஃபானா என்ன? யெகோவா ராஃபானா என்ன? அந்த பேரோட தன்மை என்ன? சுகம் தரும் தேவன், சுகத்தை கொடுக்கறது. அப்போ இந்த பைபிளில் வந்து அப்போங்கிறது வந்து அது சுகத்துக்கு சொல்லுவாங்க. குழந்தைக்கு ஒரு அப்பம் கொடுக்க ஆண்டவர் வந்தேன்னு சொன்னான்னா குழந்தைக்கு சுகம் கொடுக்குற. நம்மளுக்கு சம்டைம்ஸ் கனவுலாம் வரும், நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு அப்பத்தை கொடுக்குறாரு, அப்போனா சுகங்கிற அப்பத்தை கொடுக்குறாரு. அப்போது ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட வரல, நான் உங்களுக்கெல்லாம் வரல. அந்த அம்மா பக்கத்து ஊர் அம்மா. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உனக்காக வரல, நான் என் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணேன், அப்பத்தை கொடுக்க வந்தேன், உங்களுக்காக வரல அப்படிங்கிறாரு ஆண்டவர். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு என்ன வேதனை, ஐயோ என் பிள்ளை சாவுதே, என் பிள்ளை சாவு கிடக்குதே, ரொம்ப கஷ்டப்படுது. ஆனால் இந்த ஆண்டவர் தான் என்ன பண்ணுவார், அவர்கிட்ட தான் அந்த அப்பம் இருக்குது, அவர் தான் சுகம் தருவார். வேற எந்த, ஏன்னா அந்த அம்மாவுக்கும் அந்த ஊரில் வேற கடவுள் இருந்திருப்பாங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும், இந்த கடவுள் கண்டிப்பாக என் பிள்ளைய சுகப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து இல்லை எனக்கு வந்து நீங்கள் மேஜையிலேருந்து நம்ம சாப்பிடும்போது துணிக்க விழும் இல்லையா, குழந்தை சாப்பிட்டு என் பேர பிள்ளைனே சாப்பிட்றான்னா பிஸ்கட் கீழே போட்டுருவோம். அப்போ அங்கே நாய்க்குட்டியெல்லாம் இருக்கும் பாரு, அந்த
நாய்க்குட்டி என்ன பண்ணும், அந்த பிஸ்கெட்டை சாப்பிடும், அந்த அப்பத்தை எடுத்து சாப்பிடும். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் நாயாக இருக்கிறேன், நான் நாய் தான். மேஜையிலேருந்து விழுது பார்த்தீங்களா, அந்த அப்பம் சுகங்கிற அப்பம் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த அப்பம் வந்து அந்த குழந்தை சாப்பிட்டு மிச்சம் போடுதில்ல கீழே, அந்த அப்பத்தை எனக்கு கொடுங்க, என் பிள்ளை சரியாகும். அப்போது தன்னைத்தாழ அவ்வளோ தாழ்த்திட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன வேதனை, நம்ம பிள்ளைக்கு கஷ்டம்னா அம்மா தாய்மாருக்கு தான் கஷ்டம் இல்லையா. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை நாயின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் நாயாகவே இருந்துட்டு போகிறேன். அது அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளைக்கு வச்சுருக்க அப்பத்தை நாய்க்குட்டிக்கு கொடுக்கறது இல்லை. ஆனாலும் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, டேபிள்லேருந்து விழுறது நாய்க்குட்டி சாப்பிடும்ல ஆண்டவரே, அதை கொடுங்க. அப்போ ஆண்டவர் வந்து வேண்டி அவளை கொச்சப்படுத்தணும்னு சொல்லலை, அவள் எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வந்திருக்கா, எந்த அளவுக்கு அவள் பிள்ளை மேலே பாசம் இருக்குது, என் மேலே நம்பிக்கை இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொன்னார். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, ஐயோ இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல, உன் பிள்ளை ஆயிடுச்சு, சுகம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாரு. நீ போ, உன் பொண்ணு சரியாயிட்டா. அப்போ அதே டைமில் என்ன ஆகுது, அவள் பொண்ணு சரியாகிறா. அப்போது அந்த மாதிரி அவர் வந்து நமக்கு ஜீவ அப்பம். ஆண்டவர் பேர் என்ன, இன்னொரு பேர் ஜீவாப்பம். ஜீவாப்பம், இந்த ஜீவாப்பத்தை நம்ம எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து நம்ம வாழ்க்கைக்காக எடுத்துக்கலாம், நம்மளுக்கு வாழ்க்கை, நம்ம சுகம் எல்லாத்துக்குமே சொல்லி அவர் எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு அற்புதமான தேவன். அப்போ அந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா, வெளிநாட்டு கடவுள் உள்நாட்டு கடவுள்லாம் கிடையாது, நம்மளை படைச்ச தேவன் அவர். நீங்கள் வெளிநாட்டு கடவுளாகவே வச்சுங்க, உங்கள் கடவுள் நீங்கள் இத்தனை நாட்கள் வந்து தேடி இருப்பீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல. இந்த கடவுளை ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம போக சான்ஸ் இல்லை. இது நாங்கள் யாருமே திணிக்க வரல உங்கள் இதில், பட் ஜஸ்ட் ஒரு இது கர்த்தர். இன்னைக்கு காலையில் படித்த வசனத்தில், சங்கீத வசனத்தில் என்ன ஒரு வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் இது எவ்ரி வீக் நான் ஒவ்வொரு வாரமும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு தேன் கொடுத்தா அது வந்து எப்படி இருக்குன்னு இப்போ நான் சாப்பிட்டேன்னா பானுக்கு தெரியாது அந்த டேஸ்ட்டு இல்லையா. நான் ஒரு தேன் சாப்பிட்றேன் அப்படின்னா அம்மாவுக்கு அக்காவுக்கு தெரியாது, இல்லை அவங்களுக்கு கீர்த்திக்கு தெரியாது. அது ருசித்து பார்க்கணும், டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது என்னது நல்லது அப்படின்னு தெரியும். அப்போது நாங்கள் ஒன்று கொடுக்குறோம், அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அவர்கிட்ட வர ஜனங்களை யாருமே அவர் தள்ளி விடுறதில்லை. அவர் கண்டிப்பாக அவரை எல்லாருமே அவர் ஆசீர்வதிக்க தேவனாக இருக்காங்க. ஹல்லேலூயா. அவரோட கிருபை, அதனால தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம்.